பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 50 நாள் 50வது நாள் நாமினேஷன் தூக்குனாங்க, எல்லாம் குத்திட்டாங்க. பாருவை குத்திட்டாங்க, பிளான் பண்ணி அடிச்சிட்டாங்க. பாருவை விக்ரம் சபரி இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்தாங்க. பாருவை என்ன அடித்தாலும் அதுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகிடுச்சு. பார்வை என்னமோ வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு 70 நாளைக்கு மேலே தான் பண்ண முடியும் எல்லாம். அடுத்து விக்ரம் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் யார் குத்திருப்பான்னு தெரியும் உங்களுக்கு. திவ்யாலேருந்து சாண்ட்ராலேருந்து பார்வலேருந்து எல்லாமே வன்மத்தில் இருக்காங்க விக்ரம் மேலே. விக்ரம் அவனோட கிராஃப் சல்லுன்னு ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாட்டியும் கண்டிப்பாக அவனுக்கு மக்கள் செலவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவனையும் குத்திட்டாங்க, அவனும் நாமினேஷனில் இருக்கான் விக்ரம். அடுத்து செல்லாக்குட்டி கமருதீனை கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிச்சிருந்தான்னா ஆக்சுவலாக இதில் வந்திருக்க மாட்டார். கேப்டன்சி டாஸ்கில் எப்ஜே ஜெயிச்சிட்டான். ஸோ அதனால தான் கமுரு நாமினேஷன்லேருந்து டைரெக்டாக இங்கே வந்துட்டாப்புல. ஆக்சுவலாக என்னென்னா நாமினேஷன் வச்சுட்டு கேப்டன்சி டாஸ்க் வச்சனால தான் இந்த பிரச்சனை. கேப்டன்சி டாஸ்க் முன்னாடியே வச்சுருந்தா யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போயே. பட் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ட்விஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருக்கும் ஒரே ஜாலி. அடுத்து திவ்யாவுக்கு கொஞ்சம் நஞ்சு அடியாக அடித்தார் விஜய் சேதுபதி. அப்புறம் இவங்க அடிக்காமல் இருப்பாங்களா? கொஞ்சம் நஞ்சமாக பண்ணியிருக்கு விக்ரம் எப்ஜே எல்லாருக்கும். ஸோ எல்லோரும் வச்சு குத்திட்டாங்க. திவ்யாவையும் தூக்கி வாமா இங்கே வாமா, நீ மட்டும் எஸ்கே போகலாம் பார்க்குறியா? உள்ளவா. ஆனால் ஏற்றி விடுதுங்க, பிரஜைன் சாண்ட்ராகலாம் ஏற்றி விடுது. இது இன்னும் நான் தப்பு பண்ணலன்னே நினச்சிக்கிட்டு இருக்கு திவ்யா. அடுத்து இவர் எல்லாமையா பிரஜைனையும் போட்டாங்க. பிரஜைன் வெல்கம் டு த நாமினேஷன் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஹாட் சீட்டில் உட்கார வச்சு காரெல்லாம் வச்சு அனுப்பிட்டு போய் வெளில டிப்ஸ்லாம் கொடுத்து உள்ளே அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ இந்த வாரமாச்சும் ஏதாச்சும் வாயில் வந்ததை பேசாமல் கேம் ஆடினார்னா நல்லாயிருக்கும். பேப்பர் ரவுடியாக இல்லாமல் ரியல் ரவுடியாக இறங்கி அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சார்னா பயங்கரமாக இருக்கும். வேர்ட்ஸ் மட்டும் பார்த்து விட்டு ஆரம்பித்தார்னா போதும். கேம் ஆடட்டும், வேர்ட்ஸ் மட்டும் பார்த்து விட்டால் போதும். நாமினேஷன் வலுவாக குத்திருக்காங்க, பிரஜைனை குத்திட்டாங்க. அடுத்து கனி, இவங்க இல்லாத நாமினேஷன் கொஞ்ச நாளாகவே இல்லை. 2-3 வாரமாகவே கனியை ஹாட் சீட்டில் உட்கார வச்சாங்களே, அதுலேருந்தே கனியை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வா தூக்கு இவ்வளோலாம் தூக்கு. கடைசியில் உண்மையை கேட்டுங்க, ஒன்று ரம்யா குத்திருக்குங்க ஃபஸ்ட் டைமு. ரம்யாகிட்ட 2 பேரும் பேசிக்கல. ரம்யா கனியை குத்திருக்கு. அன்பு கேங்லேருந்து ஆடு அவுட்டு. ஏன்னா வான் பண்ணிட்டாங்க, 50 நாள் ஆச்சு. கனியும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பலூன் அக்காவும் உள்ளே வந்துட்டாங்க. என்னென்ன பேச்சுங்கிறீங்க? பார்வை மேலே வன்மத்தை கக்குறது. அதாவது என்ன கமருதீனை பிடிக்கும் போல். அதாவது பார்வை விட்டுட்டு என்கிட்ட வா, பார்வை விடாமல் என்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி ஒரே போடா போட்டுருச்சு. கமுருக்கு பார்க்குறான், இங்கே இருக்கதா அப்படிங்கிற மாதிரி அவன் அலமோதிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு வேறு சேவ் பண்ணிட்டாங்க இந்த வாரம். கேவலமாக இருக்குங்க. இப்போ நாமினேஷனில் வேறு வந்திருக்கு. ஆனால் இவங்கள மாதிரி ஒரு மாமா டிவி பார்த்ததே இல்லைங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, உள்ளே வச்சுட்ருக்காங்க இன்னமும். அடுத்து அமித், சின்ன தம்பி பிக் பாஸ் வீட்டில் இவர் தான் சின்ன தம்பி. பெரிய தம்பி கானா வினோத். ஸோ சின்ன தம்பி அமித்தையும் கொண்டு வந்துட்டாங்க. நல்ல மனுஷன், நல்லா பாட்டு பாடுறான், நல்லா தான் இருக்கான். ஆனால் கேம் ஆறாரா என்னன்னு தெரில. நாமினேஷன் அடுத்தவங்க டிஸ்கஸ் பண்ணுறத கூட இந்த அளவுக்கு தெரியலங்க. இவரையும் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து சாண்ட்ரா, த ட்ராமா குயின், ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாங்க. வேறு மாதிரி பண்ணுது பாருங்கள். இருந்தாலும் புருஷன் மேலே கொஞ்சம் பாசம்தான். ஐயோ நம்ம மட்டும் ஆடை விட்டு இருந்தாலும் கிளம்பிட போகிறாருங்க பயந்துருச்சு. கடைசியில் பார்த்தா கொண்டு திரும்ப உள்ளே விட்டுட்டாங்க வண்டியை. ஏன்னா அழுது அப்படியேப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு. அதுக்காக தான் கொண்டு விட்டாங்களா என்னன்னு தெரில. பார்ப்போம் இந்த வாரம் யார் போகிறான்னு தெரில. சாண்ட்ராவை திரும்ப உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அழுவாமல் ஆடுமா, கொஞ்சம் ஓட்டாச்சு விழுவோம். அடுத்து ரம்யா விடவே மாட்டுறாங்க. ரம்யா நீ வீட்டை விட்டு வெளில போகிற வரையும் நாங்கள் உங்களை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் தாறுமாறாக அடின்னு அடிக்கிறாங்க. வேறு லெவல். ரம்யாவை இழுத்து கொண்டு உள்ளே தள்ளிட்டாங்க. அடுத்து ரம்யாவோட சேர்த்து வியானா, இவங்க 2 பேருக்குமே ஆகாது. ரம்யாவுக்கும் ஆகாது, வியானாவுக்கும் ஆகாது. ஸோ இவங்க 2 பேருமே கொண்டு வந்துட்டாங்க. வியானாவும் வந்துருச்சு. வியானா வாரம் வருதுங்க. வாரம் வருது, வாரம் எஸ்கேப் ஆயிடுது. எப்ஜே வியானோட லவ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான்
வியானாவை காலி பண்ணி தூக்கி வெளில வீச போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. எஃப்ஜேனால தான் வீட்டை விட்டு வெளில போகுது வியானா. அது மட்டும் நல்லா தெரியுது. அதுவும் நாமினேஷனுக்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கி திவ்யா வேறு வச்சு செஞ்சிச்சு வியானாவை. ஸோ நாமினேஷனில் வேறு இருக்காங்க. இந்த வாரம் யார் போவா? வியானாவா, ரம்யாவா, பிரஜைனா, அரோராவா? எஃப்ஜே எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஃப்ஜே நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். வினோத் எஸ்கேப்பு, சுபிக்ஷா எஸ்கேப்பு, சபரி எஸ்கேப்பு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.